எது துபாயில கோல்ட் ரேட் கம்மி ஆயிடுச்சா பார்க்கலாமா? 3 இயர்ஸா வெயிட் பண்ணதுக்கு இப்போ கோல்டு என்ன நல்லா ரிவெஞ்ச் எடுத்துருச்சு. 2023ல ஒரு கிராம் கோல்டு 5000 ருபீஸ் தான். ஆனா இப்போ நினைச்சு கூட பார்க்க முடியல. ரேட் குறையும்னு நினைச்சு ஏமாந்தது தான் மிச்சம். இப்ப அதே ஷாப் அதே நான், ஆனா ரேட் மட்டும் ராக்கெட் வேகத்துல ஏறிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே கோல்டு வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிட்டே போயிடுவோம். என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ஒரு ஃபேஷன் கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எஸ், ஜியோ பொலிட்டிக்கல் வார்னால ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லா இடத்துலையுமே கோல்டோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது 800 to 1000 ருபீஸ் கம்மியாகவே துபாயிலேயே கிடைக்குது. ஆனால் இப்படியே கம்மியாயிட்டே போயிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வாரெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கம்மியாக இருக்கும் போதே இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. க்ரஷ் வெயிட் பண்ணலாம், ஆஃபர்ஸ் வெயிட் பண்ணலாம், ஆனால் கோல்டு ரேட்டு என்னைக்குமே வெயிட் பண்ணாது. ஸோ இதனால நான் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கோல்டை நம்பினோர் கைவிடப்படா. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்களே உங்களுக்கு தேங்க் பண்ணுவீங்க. அப்புறம் துபாயில 1 கிராம் கோல்டு 580 ருபீஸ்ல 12,600. தேங்க்யூ.